மேரிமா மாசமா இருக்கும்போது நான் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், சரியா? நீ சாப்பிடுச்சில, உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன். வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். மேரிமாட்ட வந்து நான் காய் சாப்பாடு கேட்டிருந்தேன். அதனால மேரிமா வந்து இன்னைக்கு காய் சாப்பாடு வந்து செஞ்சுட்டாங்க. எனக்கு மட்டும் கிடையாது, வயசானவங்களாம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய செஞ்சுருக்காங்க. மேரிமா வந்து 10 காய்கறி போட்டு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வேறு நான் மாசமாக இருக்கிற டைம் வந்து சாப்பிடுன்னு சொல்லி தோணுச்சா கேட்டேன். உடனே செஞ்சுருக்காங்க. நாக்கெல்லாம் ஊறுது. 10 காய்கறியில் கொஞ்சமாக காய்கறி இருந்தாவே நல்லாயிருக்கும். இதில் 10 காய்கறிலாம் கலந்து செஞ்சுருக்காங்க. வாங்க போய் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மேரிமா மேரிமா இந்த பாருங்க, செல்லக்குட்டிக்கெல்லாம் நிறைய காய்கறி போட்டு செஞ்சுருக்கிறேன். 10 காய்கறி பார்த்தீங்களா? வெறும் காய்கறியே காய் சாப்பாடுக்குன்னு வெறும் காயாக தான் இருக்கணும். பார்த்தீங்களா? போடு போடு. இந்த காய் இந்த சாதத்துக்கு ஈக்குவலா காய்கறி நிறைய இருக்குது. வாசனையே அள்ளுது. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. மேரிமா என்னென்ன காய்கறிலாம் இதுல போட்டிருக்கேன்? கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, கருணாப்பீஸு, நூக்கல், வாழைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டிருக்காங்க இதுல. நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. நிறைய காய்கறி போட்டிருக்க. எல்லா காய் சாப்பாடுக்கு பல வித காய் வேணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். சாப்பாடு டேஸ்டா இருக்கு. வாசனையும் அதோட சூப்பரா இருக்கு. மேரிமா வந்து இதுல என்னென்ன காய்கறிலாம் போட்டு செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது மேரிமா சேனல்ல போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கோம். மறக்காம எல்லாரும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நிறைய காய்கறி எல்லாமே கலந்துருக்கு. கத்திரிக்காய், வாழைக்காய், சோயா பீன்ஸு, முள்ளங்கி, மாங்காய், புடலங்காய், அப்புறம் நிறைய முள்ளங்கி எல்லா காயுமே போட்டிருக்காங்க. மேரிமா மாசமா இருக்கும்போது நான் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், சரியா? நீ சாப்பிடுச்சில, உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன். இங்க பாருங்க, மேரிமாட்ட நான் கொஞ்சமா கேட்டா சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பாருங்க ஃபுல்லுமே செஞ்சு வச்சிருக்காங்க. சரி, வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொண்டு போய் கொடு. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் மறக்காம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதை மாசமா இருக்கும் போதெல்லாம் ஏதாவது தோணும், அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும்னு தோணும். எனக்கு தோணுச்சு.